In progress. வெல்கம் டு மை சேனல் ஈஸி கோ ஜாப்பனீஸ். இந்த வீடியோவில் N3 லிசனிங்கில் இருக்க செகண்ட் ரோமில் இருக்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோமனில் உங்களுக்கு டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். 6 கொஸ்டின்ஸும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோமன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் படிக்க டைம் கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் யாரும் பேசிக்கிறாங்கன்றதை சொல்லிட்டு கொஸ்டின் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு சொன்னதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ் படிக்க ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அகெயின் ஒரு தடவை உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக உங்களுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே 10 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரோமன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்கள் கான்வர்சேஷன் கேட்கும் போதே நீங்கள் நோட்ஸ் எடுத்து பழகணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த கொஸ்டின் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கொஸ்டின் ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் ஆன்சர் செக் பண்ணுங்கள். 結婚式で男の人がスピーチをしています。結婚した二人はどうやって知り合ったと言っていますか？木村くん、直子さん、ご結婚おめでとうございます。木村くんは高校の時からの友人です。直子さんのことは会社帰りに食事に行った時によく聞いていました。木村くんと直子さんの共通の趣味はスキーで、インターネットのスキーのサイトで知り合い、初めて会ったのはスキー場のスキー教室だったそうです。素敵ですね。木村くん、直子さん、どうぞお幸せに。結婚した二人はどうやって知り合ったと言っていますか？ ஓகே, ஸோ ஆன்சர் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆடியோ கேட்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? ஆப்ஷன்ஸை படித்து பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ படித்து பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் இருக்க வேர்ட்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், நவுன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நவுனாக இருக்கட்டும் இல்லை அது வேர்பாக இருக்கட்டும், அதனுடைய மீனிங்கை நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். அதாவது ஆப்ஷன்ஸை படித்து நீங்கள் அதனுடைய மீனிங்கை யோசித்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ ஏன் நீங்கள் நல்ல மீனிங்கை வந்து டக்குன்னு நீங்கள் யோசித்து வைக்கணும் அப்படின்னா, ஸோ எதை பற்றினது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கான்வர்சேஷன் கேட்கும்போது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களால் ஸ்டோரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். அண்ட் தென் நீங்கள் கான்வர்சேஷன் கேட்கும்போது நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கண்டென்ட் வந்து ஒரு கெக்கோன் ஷிக்கி, ஸோ மேரேஜ் செர்மனியில் ஒரு பர்சன் வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ அதுதான் வந்து கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கெக்கோன் ஷிக்கிதே ஒத்தோகோனோ ஹிதோகா ஸ்பீச் ஓ ஷித்தேமஸ். ஸோ ஒரு மேல் பர்சன் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. கெக்கோன் ஷித்த ஃபுத்தாரிவா தோயத்தே ஷிரியத்தோ இத்தேமஸ்கா. ஸோ அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த கப்பல் வந்துட்டு 2 பேரும் ஸோ எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த பர்சன் வந்து அந்த கான்வர்சேஷனில் சொல்ல போகிறாங்க. ஸோ எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது. ஸோ அந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கிம்ராக்குன் நவுகோசான் கோகெக்குன் உமிதித்தோ குசைமஸ். ஸோ அந்த பாயோட பேர், அந்த மேரேஜ் கப்பலில் வந்துட்டு மேல் பர்சனோட நேம் வந்துட்டு கிமிராகுன் அண்ட் அதில் ஃபீமேல் வந்துட்டு நவகோசான். ஸோ அவங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு கிமிராகுன் வா கோகோனோ தொக்கிக்காரானோ யூஜின் திஸ். ஸோ அந்த கிமிராகுன் வந்து என்னுடைய ஹை ஸ்கூல்ல இருந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நவகோசானோ கொத்தோவா கைஷகயரினி ஷொகுஜினி இத்த தொக்கினி யொக்கு கீதை மஷ்தா. ஸோ நவகோசானை பற்றி நான் வந்துட்டு கம்பெனிலேருந்து வீட்டுக்கு போகும்போது ஸோ நாங்கள் வந்துட்டு அப்பப்போ வந்து மீல்ஸ் எடுத்துப்போம். ஸோ அப்போ வந்து நிறைய வந்து அவங்க என்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காங்க, உங்களை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. கிமிரா குன்தோ நவகோசானோ கியோட்சு ஷுமிவா சுகீதே இன்டர்நெத்தோனோ சுகீனோ சைத்தோதே ஷிரியாய். ஷிரியாய் கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுடைய 2 பேர்த்துக்கும் காமனான ஹாபி என்ன அப்படின்னா
ஸ்கீயிங். ஸோ ஸ்கீயிங் அப்படின்றதுனால இன்டர்நெட்ல ஸோ ஸ்கீ வெப்சைட்ல வந்துட்டு ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருக்காங்க. ஹஜிமேத்தே அத்தனோவா ஸ்கீ ஜோனோ ஸ்கீ கியோஷிட்சு தத்தா சோதஸ். ஸோ 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டது. ஸோ ஸ்கீ பண்றதுக்கான பிளேஸ்ல வந்துட்டு ஸோ அந்த இதில் ஸோ ஸ்கீயிங் கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஆக்சுவலி 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ தேக்கே தஸ்னே ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிமுராக்குன் நௌகோசான் தோசோ ஒஷியாவசேனி ஸோ பி ஹாப்பி 2 பேரும் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க விஷ் பண்ணிட்டு ஸோ போயிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்கு. ஸோ ஷிரியை அப்படின்றது 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிறது. ஸோ அதை நீங்களும் நானும் மீட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். யாரை மீட் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஷிரியாவு அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர் இன்தானத்தோனோ சைத்தோதே ஷிரியாத்தா. கிளியரா அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்க எப்படி எலிமினேஷன் ப்ராசஸ்ல ஆன்சர் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கோகோனோ யூஜின் கரா ஷோகா இஷ்டே மொரத்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லைக் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட இருந்து ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவங்கள வந்து இன்ட்ரோ கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஷோகாய் அப்படின்ற வேர்டே வந்து கண்டென்ட்ல பேசலை இல்லைங்களா? அப்போ பேசாத கண்டென்ட் உங்களுக்கு ஆன்சரா வராது. ஸோ இதை நீங்க எலிமினேட் பண்ணலாம். கைஷானோ ஷொக்குஜி கைதே ஷிரியத்தா. கைஷான்றது ஆக்சுவலி அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. கைஷா கயரினி கயேரி அப்படின்ற ஒரு வேர்டு இங்க இருக்கு. இந்த இடத்துல கைஷானோ ஷொக்குஜி கைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். இன்டர்னத்தோனோ சைத்தோ. ஸோ இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு அங்க கிளியரா இன்டர்னத்தோனோ ஸ்கீனோ சைத்தோதே ஷிரியாய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எஸ், கண்டிப்பா இதை பேசியிருந்தாங்க. ஸோ கியோஷிட்ஸுதே ஷிரியத்தா அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஓகே, 3 and 4 கண்டென்ட்டை பேசியிருந்தாங்க இல்லைங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸை நீங்கள் எலிமினேஷன் ப்ராசஸில் சூஸ் பண்ணும்போது 1 and 2 எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ 3 and 4 ரெண்டுமே வந்து உங்களுக்கு கண்டென்ட்ல இந்த 2 ஆப்ஷனுமே இருந்துச்சு இல்லைங்களா? இதுக்கு தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு மேல் தான் பேசுகிறாங்கன்றத ஃபர்ஸ்டே கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மேல் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஸோ கிமுராக்குன் நவ்கிசான் அவங்க 2 பேரும் தான் வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது அவங்க வந்து ஆக்சுவலாக ஸோ ஹை ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா? ஹெச்எஸ்ல இருந்தே வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதாவது அந்த பேசுகிற பர்சனும் அந்த கிமுராக்குன்னும். ஸோ அடுத்தது ஸோ அந்த நவகுசான் வந்துட்டு நௌகசானை பற்றி ஸோ எப்போ கைஷகைரினி ஷொகுஜி ஸோ அந்த மீல்ஸை சாப்பிடும்போது நௌகசானை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பிளைன்ட் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு இன்ட்ரோ அந்த மாதிரி. ஸோ சம்திங் ஏதாவது ஒன்று. அடுத்தது அவங்க 2 பேருனுடைய ஹாபி வந்துட்டு என்ன? ஸோ இதை நான் என்னால் இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக டைப் எழுத முடியல. ஸோ நீங்கள் வந்து பென்சிலில் தான் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ அவங்களுடைய ஹாபி வந்துட்டு ஸோ ஸ்கீயிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கீயிங் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ஸோ இன்டர்னத்தோனோ ஸ்கீனோ சைத்தோதே ஷிரியாய். ஸோ ஷிரியாய் அதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். ஷிரியாயின்னு எழுதிட்டு இன்டர்நெட்டோ சைத்தோ அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ஹஜிமேத்தே அத்தனோவா அப்படின்றத எழுதிட்டு ஸோ நீங்கள் அதையுமே வந்துட்டு ஸோ கியோஷிட்ஸு அப்படின்றத நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அகெயின் கொஸ்டினை ரீசெக் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து இந்த கடைசி பாயிண்ட்டை ஃபர்ஸ்டே கொஸ்டின் நான் கிளியராக கேட்டிருந்தேன், ஆன்சர் சூஸ் பண்ணியிருப்பேன். நான் எழுத தேவையில்லை, நோட்ஸ் எடுக்கும் போது தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. இஸ் கரெக்டு தான். நீங்கள் ஃபர்ஸ்டே கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கான்வர்சேஷனை நீங்கள் ஃபுல்லாக கிளியராக கேட்டிருந்தா உங்களுக்கு அது ஓகே. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு ஸோ எங்கே மீட் பண்ணாங்க, நேரில் எங்கே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ கொஸ்டினே நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல வந்துட்டு ஷிரியாய் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷிரியாய் அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் அதாவது ஷிரியாவு அப்படின்னாலே மீனிங் அதுதான். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஷிரியாவு அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட் எழுதிட்டே வரும்போது கூட நீங்கள் ஸோ ஷிரியாவுன்னு வரும்போது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸோ கொஸ்டின் ரீசெக் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினை ரீசெக் பண்ணதுக்கப்புறமா ஆன்சர் எப்பயுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஸோ மேபி ஏதாவது
தப்பா கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஆன்சரை வந்து தப்பா மார்க் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான். ஸோ நோட்ஸ் எடுத்து பழகுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் லிசனிங் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா லிசனிங்கோ இல்ல வேற ஏதாவது பார்ட் உங்களுக்கு ஜேஎல்பிடி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ கமெண்ட்ல நீங்க கேளுங்க. நான் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிகதோ கோசைமாஷிதா.